ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு குட்டி புறா வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். நிறைய இங்கே குட்டி போட்டு வச்சுருக்கு. இதுக்கு பறக்க தெரியலை. ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கு. இது உள்ளே வந்து கொசு வலை இருக்குது. கொசு வலைக்கு பின்னாடி தான் ஐயா உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே வெளியில் நிற்கிறாங்க. இது ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்குது. கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா, கீழே விழுந்தா பிழைக்குமான்னு தெரில. கீழெல்லாம் நாய்ங்க நிறைய இருக்குது, கப்பிட்டு போயிடும். சரியாகவே பறக்க தெரியல அதுக்கு. நம்ம வந்தாலும் அது எதுவும் பயப்படுறதில்ல, அது பாட்டு நிற்கிது. கொஞ்ச நேரம் தான் உட்காந்துச்சு. ஜனெல்லாம் கக்கா போய் வச்சுருக்கு பாருங்க. நானும் இங்கே தான் நிற்கிறேன் ரொம்ப நேரமாக. அதுவும் நிற்கிது. அது பயப்படவே இல்லை, எதுவும் சலனம் இல்லாமல் அது பாட்டு நிற்கிது. உள்ளே வரதுக்கு பார்க்குது. ஆனால் கொசு வலை இருக்குது. சரி, ஒரு கூண்டு இருக்குது, பிடிச்சி வச்சு கொஞ்சம் பறக்கிற வரைக்கும் வச்சுருந்தா அது உள்ளமான்னு பார்க்குறேன். இதுங்களாம் அப்படி ஃப்ரீயாக இருக்கக்கூடியதுங்க. கூண்டுக்குள்ளெல்லாம் அடைச்சி வைக்கக்கூடாது. நம்மளை நம்புது பாருங்கள். குட்டி புறா செல்லம், வரியா உள்ள வரியா பார்க்குறாரு. ஸ்க்ரீன் திறந்தா உள்ளே உட்காந்துட்ருக்கு பாருங்கள். திறத்தினோம்னா கீழே போய் விழுந்துடும். நாய் நிறைய கிடக்கு கீழே, பிடிச்சிக்கும், கடிச்சு போட்டுருங்க. அவங்க அம்மா அப்பா மேலே தான் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பாட்டு உள்ளே போய் அடைஞ்சிரும். டைம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. முடிஞ்சால் ஒரு கூண்டுக்குள்ளே பிடிச்சி வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்ச நாள் வளர்க்கலாம், பறக்கிற வரைக்கும். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்ங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூங்குறாரு பாருங்க, தூக்கம் வந்துடுச்சு, தூங்கட்டும்.